கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். எல்லாம் தெரியும், இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய தாவேக ஆட்சி அமைஞ்சதுலேருந்தே திமுக அதிமுகவில் ஒரு சலசலப்பு இருக்கு மாதிரியான பல்வேறு கேள்விகள் கூட இருக்கிறது. திமுக என்னதான் தன்னுடைய கட்சியை வலிமையாக வைக்கணும் தான் அதிமுக தற்போது ஊசலாட தொடங்கி இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பல்வேறு நபர்கள் கூட தாவேகாவுக்கு சென்றிருக்காங்க. இதனிடையே பார்த்தோம்னா திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் கூட எதிர்காலத்தில் அதிமுக திமுக கூட ஒன்றிய வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. அது சாத்தியமா? எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்கொள்வாரா? அப்படி அமைஞ்சால் தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கும்? இருதுருவ அரசியல் மாறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குங்க. இப்படி பாக்குறீங்க சார்? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர் நீண்ட ஆண்டுகள் நான் அவரோடு பழகியிருக்கிறேன். அண்ணாவை அடியுற்றி சென்னை பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேறாகவும் உழுதாகவும் திகழ்கின்றவர் தான் RS பாரதி அவர்கள். ஆயிரத்தி 1986 ஆண்டு அவர் ஆலந்தூர் நகர்மன்ற தலைவராக இருக்கின்ற பொழுது நானும் அவரும் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணி இணைச்செயலாளராக இருந்த வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்களும் கலைஞர் பிறந்தநாள் விழா கூட்டம் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நடந்தது. 3 பேரும் சிறப்பு அழைப்பாளர்களாக பச்சையப்பன் கல்லூரியில் உரையாற்றிய நிகழ்வுகள் எல்லாம் நெஞ்சத்திலே இன்றைக்கும் பசுமரத்தாணி போல் இருக்கின்ற நிகழ்வுகளாகும். அன்று முதல் என்றைக்கும் அவரை பார்த்தாலும் திராவிட இயக்க கொள்கைகளை உறுதியாக இருக்கக்கூடியவர். அவர் இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற பொழுது, நீங்கள் தனிமரமாகிவிட்டீர்கள் திமுக எப்பயுமே தனிமரம் கிடையாது. மக்களின் அமோகமான ஆதரவு பெற்ற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் இன்றைக்கும் ஒரு மாயை இந்த விஜய் அப்படின்றத தவிர EVM இயந்திரம்தான் முழுமையான வெற்றிக்கு காரணம் என்று கருதுவேன். நான் இன்றைக்கும் தெளிவாக உறுதியாக சொல்கிறேன், தமிழக அரசியல் களத்தில் சவால் விட்டு சொல்கிறேன், என்னோடு யாரும் போட்டியிட தயாரா? இந்த விஷயத்துல ஆதாரபூர்வமாக ஆணித்தரமாக சொல்றேன், விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது. அவருக்கு என்னன்னு கேட்டா, ஒரு விஜயகாந்துக்கு எப்படி விழுந்துச்சோ, வைகோக்கு 96 எப்படி விழுந்துச்சோ, மூப்பனாருக்கு எப்படி விழுந்துச்சோ, அதை விட 2% இப்ப சீமானுக்கு விழுந்துச்சு. இதை தவிர எனக்கு தெரிஞ்சு 13% மேல விஜய்க்கு தமிழ்நாட்டில் எங்கேயும் வாக்கு கிடையாது. அது விஜய்க்கு அது திருச்சி கிழக்கா இருந்தாலும் சரி அல்லது பெரம்பூரா இருந்தாலும் சரி கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ரெண்டும் தமிழகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய கட்டமைப்புள்ள இயக்கம். சும்மா இன்னைக்கு போய் ஆடி காத்துல கீழே கிடக்கிற குப்பையெல்லாம் பெரிய மீனாட்சி அம்மன் கோபுரத்தில், பெரிய காஞ்சிபுரம் கோபுரத்தில், பக்தர்கள் பெருசா நினைக்கக்கூடிய கோபுரத்தில் போய் குப்பை போய் மேலே ஏறி நிற்கும். அதை பக்தன் எவ்வளவுதான் வேதனை போட்டாலும் குப்பை போய் மேலே நிற்குதுன்னு சொல்ல முடியாது. அது ஆடி காத்துல போய் மேலே நிற்குது. எப்போனாலும் அந்த குப்பை திரும்ப சாக்கடையில் விழுகும். அது மாதிரி இன்னைக்கு விஜயை நம்பி போறவர்கள்லாம் சாக்கடையில் விழுகிற காலம் வரும். இதுதான் என்னுடைய கருத்து. விஜய்க்கு என்ன அரசியல்? கடந்த காலத்தில் அவர் பொது வாழ்க்கையில் அவர் வயசு 58 ஆச்சு. 57 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு விஜய் ஒரு நடிகராக இருந்து என்ன செஞ்சார்? நீங்க NSK மதுரம் திராவிட முன்னேற்ற கழகத்துல எல்லாம் பார்த்தீங்களாக்கா ஒரு படத்தை சொல்றாங்க. அந்த படத்தை நான் படிச்சு பார்க்கும்போது எவ்வளவு பெரிய நடிகர்கள், எவ்வளவு பெரிய ஆள்லாம் கொள்கை ரீதியாக, லட்சிய ரீதியாக இந்த நாட்டில் பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் மது விலக்கை பற்றி
மதுரமும் கலைவாணரும் பாடிய பாடல்கள் எங்க? அது மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய படத்துல மதுவை அருந்தாமல் சிகரெட்டை குடிக்காத காட்சி எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நடிகராக இருந்தாரு. அது மாதிரி நடிகைமணி நாராயணசாமி போன்றவர்கள், நீங்க எவ்வளவு பெரிய அது மாதிரி ஏதாவது நடிப்புல ஒரு நாட்டுக்கு ஒரு நல்லதை சொல்றவரா நடிகர் விஜய்? இல்ல. எம்ஜிஆர் அவர்கள் சென்னையில பாக்குறாரு, ரிக்ஷா ஓட்டக்கூடிய தொழிலாளிகள்லாம் மலையில நனைஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு மலைக்கோட்டு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் மலைக்கோட்டு எம்ஜிஆர் வந்து வாங்கி கொடுத்தார். அப்ப அவர் நடிகர். எம்ஜிஆர் தோட்டத்துக்கு போனா நீங்க அவருடைய பரங்கி மலை தோட்டத்துக்கு போனா மதிய நேரத்துல நீங்க அவர் சாப்பிடும்போதோ அல்லது காலை நேரத்தில் சாப்பிடும் போதோ அங்க யாராரு தோட்டத்தில் வந்து அவரை பார்க்க வந்துருவாங்களோ அத்தனை பேரையும் உட்கார வச்சு சாப்பாடு. அப்பேற்பட்ட தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இவங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துல திமுக தேர்தலில் போட்டியிடாது என்கின்ற காலகட்டத்தில் அட்வொகேட் அமரன், நீதிதேவன் மயக்கம் போன்ற நாடகங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக பிரச்சார நாடகங்களில் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுவோம் அப்படிலாம் இல்லை, இயற்கையான உதவி மனப்பான்மை. அண்ணா சொன்னார், இந்த கனி என் மடியில் விழுந்த இதய கனி எம்ஜிஆர் சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு பிரச்சார நாடகங்கள்ல கலைஞர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தவர். நீங்க அது மாதிரி ஏதாவது விஜய் கிட்ட இருக்கா? இல்ல. இன்னைக்கு அவர் நடிகராக இருக்கும் போதும் சரி, இப்போ அவர் முதலமைச்சர் ஆக்கப்பட்டிருக்கிறார் இவிஎம் இயந்திரத்தால. இப்பயாவது யாராவது போய் அவரை பார்க்க முடியுதா? எம்ஜிஆரை பார்க்காம யாராவது திரும்பி இருக்காங்களா? நாங்க நடிக்க வந்து ஆசைப்பட்டு சென்னைக்கு அப்படின்னு சொன்னா வான்னு கூப்பிட்டு சாப்பிட விட்டு, ஊர் எந்த ஊர், சேலமா மதுரையா கன்னியாகுமரியா, இருந்தா பஸ் டிக்கெட்டு செலவுக்கு வச்சுக்க, இந்த ஆசையெல்லாம் வராத, ஊருக்கு போய் சேரு. இப்படி எம்ஜிஆர் லட்சக்கணக்கான பேருக்கு செஞ்சிருக்கிறார். அவர் ஒரு விருந்தில் உட்கார்றாரு. விருந்தில் உட்கார்ந்தா அவர் சாப்பாடு வைக்கிறாங்க. வச்சா மீன் எல்லாத்துக்கும் இந்த வறுத்த மீன் வச்சுட்டு இருக்கிறாங்க. வச்சுட்டா அவங்க வந்து குறைவான பேருக்கு 100 பேருக்கு கூட உட்காடுறாங்க. ஒரு 10 பேருக்கு தான் அந்த மீன் வருது, அதுக்கு அங்கிட்டு வரல. பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுலேருந்து அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டால், எங்கே அவர் விருந்தில் உட்கார்ந்தாலும் எல்லாருக்கும் எல்லாமே அவர் வைக்கக்கூடிய உணவு கிடைச்சுதான்னு பார்த்துட்டு தான் அவர் வந்து விருந்தில் உட்காருவார். என்னைக்காவது உண்டா? அதனால இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு செயற்கையான பிம்பத்தை, என்ன விஜய் இன்னும் 100 ஆண்டு காலத்துக்கு ஆள போறாரா? எனக்கு இந்த 2026 தேர்தலுக்கு பின்னாடி தேர்தலுக்கு முன்னாடின்னு எடுத்து பார்த்தீங்களாக்க, திராவிட மாடல் ஆட்சி தான் இந்தியாவுக்கே வழிகாட்டியான ஆட்சியாக இருந்தது. எனக்கு 1000 மனமாச்சரியங்கள் இருக்கலாம். எனக்கு என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு மனிதன் அபிலாஷை இருக்கும், சுயநலத்தோட பேசக்கூடாது. ஆனால் நாடு மொழி இனம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் தளபதி ஸ்டாலினை விட திமுக விட பாஜக சித்தாந்தத்தை ஆளுங்கட்சியா இருந்து கடுமையாக எதிர்த்த ஒரு மாநிலத்தை சொல்லுங்க, ஒரு கட்சியை சொல்லுங்க. இன்னைக்கு ஓடுறீங்கள பூராமே. எனக்கு சுருக்கமான கேள்வி, உங்களை விட நீங்களாவது திராவிட மாடல் ஆட்சியில் அனுபவிச்சிருக்கலாம், திராவிட மாடல் ஆட்சி ஆதரிச்சிருக்காக சீட்டு வாங்கியிருக்கலாம், பணம் வாங்கியிருக்கலாம். எங்களுக்கு சீட்டும் கொடுக்கல, நோட்டும் கொடுக்கல. ஆனாலும் நாங்கள் இந்த நாட்டின் நலன் கருதி திராவிட மாடலை, திமுகவை ஆதரிக்கிறோம். அப்ப விஜய் வந்து கடந்த காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி ஒன்றிய அரசு செய்யக்கூடிய ஒன்றிய அரசுடைய மக்களோட திட்டங்களை எதிர்த்து பேசியிருக்காரா? கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றதை தவிர அடுத்த ஸ்டெப் நகர்ந்திருக்காரா? நீங்க ஒரு கட்சியை வந்து கூட்டணியில் தொடர்ந்து 10 வருஷத்துக்கு மேல இருக்கணும்லாம் கட்டாயம் இல்லை. அவங்கவுங்க கட்சிக்கு தனி உரிமை இருக்கு, கொள்கை இருக்கு. ஒருத்தர் கட்சி மாறுறதுக்கும் உரிமை இருக்கு. நான் அதெல்லாம் மாறுபடல. ஆனா அப்பட்டமாக இந்த 2026 தேர்தலுக்கு முந்தி பிந்தின் வரலாறு படிச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கும். எதிர்கால வரலாறு ரொம்ப கேவலமா இருக்கும். தமிழர்கள் இவ்வளவு கேவலம். கட்சி மாறி இருக்காங்க. திமுக இருந்து அண்ணா திமுக போவாங்க, அண்ணா திமுக இருந்து திமுக வருவாங்க. இது வேற.
ஆனா முழுக்க முழுக்க இந்த தேர்தலுக்கு முந்தி திமுகவை வலுவாக எங்களை விட வேகமா மேடையில பேசியவர்கள், வேகமாக பாஜக எதிர்ப்பை முன்னெடுத்தவர்கள் இப்பொழுது திமுக மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு நான் நீங்க 1 மாசத்துக்கு முன்னாடி மே மாசம் வரைக்கும் திமுக ஆதரிச்ச காரணம் என்ன? இப்ப தாவேகாவை ஆதரிக்கிறதுக்கு காரணம் என்ன? திமுகவிடம் வந்து நீங்க பிரிந்து செல்வதற்கான காரணங்கள் மக்கள் கேட்பான்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேகாவுக்கு பெரும்பான்மையான ஆதரவு மக்கள் எடுத்துட்டாங்களா? 234 தொகுதியில் 180 தொகுதி வெற்றி பெற்றிருந்தால்தான் அது பெரிய செல்வாக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பின்பாக, கலைஞர் அவர்கள் தலைமை பொறுப்பேற்றதுக்கு பின்பாக 71ல திமுக 184 இடங்களில் வெற்றி பெற்றது. அது வரலாற்று சாதனை. இதுதான் மக்கள் செல்வாக்கு. இதுதான் மக்கள் அமோகமான ஆதரவு பெற்றதுக்கு அர்த்தம். எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி தொடங்கினதுக்கு பின்னாடி 130 இடங்களில் மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அது மக்கள் செல்வாக்கு. இவருக்கு ஒரு 8 மாவட்டத்திலே வாக்கே இல்லை. பாண்டிச்சேரியில் இவருக்கு வாக்கு இல்லை. இவிஎம் இயந்திரத்தால வெற்றி பெற்றிருக்கிறான்னு தெரியுது. அப்புறையே ஓடுற ஒரு அடிமாட்டு கேஸா கேரளாவுக்கு ஒரு அடிமாட்டு கேஸ் என்ன தெரியுமா? கேரளாவுக்கு ஒரு அடிமாடுக. இங்க மாடு நல்லா வேலை பார்த்து முடிஞ்சு அதுக்கு அடுத்து அந்த மாடுனால ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. அது மட்டனுக்கு தான் பயன்படும், கறிக்கு தான், கறி வறுவலுக்கு தான் கேரளாவுக்கு பயன்படும். கேரளாவுக்கு அடிமாடை ஏற்றிட்டு போற மாதிரி பனையூருக்கு அடிமாடா கொண்டு போய் இறக்குறீங்களப்பா. ஆதவர்ஜினாக்கிட்டையும் ஆனந்திட்ட போறாள் பூரா யாரு? நல்லா வாலிபர்கள், கொள்கைவாதிகள், சித்தாந்தவாதிகளா போறீங்க. ஒரு அடிமாட்டு கேஸ். இந்த கேஸ் போனாப்புல அண்ணா திமுக அழிச்சிட முடியுமா? அடிமாடு பூரா போய் சேருது. கேரளாவுக்கு போற அடிமாடு, அதிமுக இருக்கிற அடிமாடு பூரா கொண்டு போய் பனையூர்ல இறக்குறீங்க செங்கோட்டையன். வேற என்ன? நீங்க வந்து பொதுமக்கள் அண்ணா திமுகவுக்கு எப்பயுமே பொதுமக்கள் ஆதரவு உண்டு. இரட்டைலைக்கு இன்னைக்கு வாக்கு போடுறதுக்கு தமிழ்நாட்டில் நீங்க தான் சொன்னேன். திருத்தணியில் எடுத்துக்க, கடைசி எல்லை களியாய்க்காவில் ஒரு குக்கிராமத்துக்கு போவோம். 10 வீடு தான் இருக்கும். அந்த 10 வீட்டில் 4 வீடு திமுகண்டா, 6 வீடு அண்ணா திமுக. 20 வீடு இருக்குண்டா, 15 வீடு திமுகண்டா, 5 வீடு அண்ணா திமுக. அண்ணா திமுக திமுக இல்லாத ஊரை சொல்லு. இன்னைக்கு போய் நாங்க பெரிய ஆளுங்கட்சி ஆயிட்டோம், நாங்க பெரிய தவிர்க்க முடியாத சக்தி ஆயிட்டோம், எங்களை ஒண்ணுமே யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்றீங்களா? உங்களுக்கு கிளை கழகம் இருக்க? நான் சொல்ற ஊர்ல குக்கிராமத்துல உங்களை யாருன்னே தெரியாத தலைவர்கள் இருக்கீங்க. உங்க அமைப்பே தெரியாத கட்சியெல்லாம் போய் ஆளுங்கட்சியில கூட்டணின்னு சொல்றீங்க. உங்களுக்கு முகவரி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றோம். உங்களை வந்து கொள்கை ரீதியாக கொள்கையாக நாங்க பார்த்தோம். ஏன் திமுக அதிமுக ஒன்றும் சேரக்கூடாது? சேர்ந்த என்ன தப்பு? பாஜக எதிர்ப்புல தானே, ஒரு புள்ளியில தானே எல்லாம் இணைஞ்சோம். இந்தியாவில் சாபக்கேடான கட்சி, மனித விரோதமான கட்சி பாஜக. பாஜக எதிர்ப்புல தானே 10 ஆண்டுகள் மதச்சார்பற்ற கூட்டணி இங்க ஓடிச்சு. அது மாதிரி இப்போ வந்து தமிழ்நாட்டில் பாஜக பெற்ற பிள்ளை தானே நம்முடைய எழுச்சி தமிழ் அருமையா சொன்ன மாதிரி சீமானும் நம்முடைய விஜய் வந்து விஜய் வந்து பிஜேபி பெற்ற பிள்ளை தானே சொன்னாரு, கள்ள குழந்தை தானே சொன்னாரு. அப்ப இந்த கள்ள குழந்தையை தாய் பகை குட்டி உறவா? பிஜேபி தாய் பகை, பிஜேபி பெற்ற கள்ள குழந்தையோட உறவா? நமக்கு என்ன காரணத்துக்காக உறவு? ஒரே காரணம் கவர்னர் ஆட்சி காலகாலத்துக்கு இருக்குமா? கவர்னர் ஆட்சியில் போடக்கூடிய திட்டங்கள், பிஜேபி கொடுக்குற அத்தனை திட்டத்தையும் 3 மாசத்துலயோ 4 மாசத்துலயோ மக்கள் மன்றத்தால் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்ட ஆட்சிக்கு வந்தோடனே கவர்னர் போட்டவரை ரத்து பண்ணிட்டு போறோம். எந்த சட்டமும் செல்லாதுன்னு சொல்லிட்டு போறோம் மக்கள் மன்றம். அது ஒரு காரணம் அல்ல. என்ன காரணத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து போறதுக்கான கொள்கை ரீதியான காரணத்தை நம்ம சொல்லணும் மக்கள்கிட்ட. மக்கள் ஒன்றும் பெருசா விஜய் ஆதரிக்கல, இனிமே ஆதரிக்க போறதும் இல்லை. கெட்டிக்கார முழு 8 நாள் இந்த போச்சு. ஒன்னும் மின்வெட்டு, எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு, நிர்வாகத்திறன்மே இல்லை. தற்கூரிகளுடைய தரிகட்ட ஆட்டம் தான் நாட்டில் நடந்து. அனைவூர்லயே மின்வெட்டு அடிக்கடி நடந்துருக்கு. அனைவூர்லயே மின்வெட்டு பேசும்போது நேற்று இந்த நிகழ்ச்சி நடந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீராசாமின்ற மாதிரி சனிக்கிழமை இவங்க பொருள் அடிமாட்டு கேஸை கொண்டு போய் சேர்க்கிற நாள் பொழுது
தமிழ்நாட்டில் அடிமை கோமதி சீனிவாசன் முன்னாள் அமைச்சர். எதுக்கு உங்களுக்குள்ள இப்ப என்ன செய்ய? நீங்க வந்து யாருக்கு தெரியும்? எம்ஜிஆர் காலத்துல உங்களுக்கு தப்பி தவறி ரெட்டலைக்கு ஓட்டு போட்டா மந்திரி ஆவதுக்கு இப்ப என்ன செய்ய போறீங்க? இதுல எனக்கு மிகப்பெரிய வருத்தம், கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நம்முடைய சி மகேந்திரன் போனதுதான். அதாவது வேற எந்த கட்சியிலிருந்து போகலாம். இப்ப திராவிட இயக்க சித்தாந்தத்தை வேகமாக பரப்புவதில் யார் அப்படின்றதுல போட்டி போட்டுதான் நாங்களாம் திமுக விட்டு வைகோ கூட போனோம். எதுக்கு போனோம்னு கேட்டா, வைகோ அவர்கள் பிரபாகரனை தீவிரமாக ஆதரித்தார். நாங்க இளைஞராக இருக்கும் போது கலைஞருடைய பேச்சு எங்களை திமுகவுக்கு ஈர்த்தது. அடுத்த கட்டம் கலைஞருடைய வேகமா வைகோ பேசுறதுனால நாங்க போனோம். இது சித்தாந்த ரீதியாக வைகோ முதலமைச்சராக என்ன போனோம், சித்தாந்த ரீதியாக திராவிட இயக்க சித்தாந்தத்தை வேகமாக எடுத்து செல்வோம் யாருன்றத போகிறோம். அதிமுக பொறுத்தவரை 2009 ஈழத்தமிழ் நிலைப்பாட்டை அவர்கள் தீவிரமாக அம்மா அவர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்தனால அங்க போய் நின்றோம். திராவிட இயக்கத்துக்குள்ளதான், திராவிட இயக்க சித்தாந்தத்துக்குள்ளதான். எனக்கு ஒண்ணு புரியாது, நம்முடைய முன்னாள் அமைச்சர் திருநாவுக்கரசு தான். அவர் அதிமுக சித்தாந்தம் தெரியாதவர்கள், நல்ல மனிதன் அவரு, நமக்கு அண்ணன் தான் வேணும். ஆனா சித்தாந்தம் வந்து அவங்களுக்கு சித்தாந்த ரீதியாக திராவிட இயக்கத்துல இல்லை. அதிமுக, அப்புறம் தனி கட்சி, அப்புறம் பாஜக, இப்ப காங்கிரஸ். பாஜக என்பது நேர் எதிரானது காங்கிரஸுக்கு, காங்கிரஸுக்கு நேர் எதிரானது பிஜேபி. ஒண்ணு திராவிட இயக்க சித்தாந்தம், ஒண்ணு மதச்சார்பற்ற சித்தாந்தம், ஒண்ணு இந்துத்துவ சித்தாந்தம், இப்படி இருக்காது அவரு. அது மாதிரி மகேந்திரனை பொறுத்தளவுல நான் வந்து இதுக்காக போனேன், பண கலாச்சாரத்தை ஒழிச்சுட்டாரு விஜய் தேர்தலில். இது வந்து மார்க்சிய விதிகளில் ஒன்றான்னு கேட்கிறேன். நீங்க மார்க்சிய விதி என்ன? நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது, நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம், நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், இதெல்லாம் வந்து முதலாளித்துவத்தை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு நிறுவனங்கள். மார்க்சிய விதி அதான். தமிழ்நாட்டில் இந்தியாவில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, தடை செய்யப்பட்டது. அப்புறம் ஜனநாயக அமைப்புக்குள் இந்த நாடாளுமன்றத்துக்குள்ள புகுந்து, இந்த நாடாளுமன்றத்துக்குள்ள கட்டமைப்பு நிறுவனங்கள்ல வருவாய்த்துறை அலுவலகம், தாசில்தார் அலுவலகம், இந்த அலுவலகங்களுக்குள்ள புகுந்து நாம் சில கோரிக்கைகளை மக்களுக்கு நிறைவேற்றுகின்ற ஜனநாயக கடமையை ஆற்றுவோம் என்று கம்யூனிஸ்ட் சில தளர்த்த காரணத்தினால்தான் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்து விளக்கப்பட்டது. ஆனா நம்முடைய விதி என்ன? மார்க்சிய விதி என்ன சொல்லுது? என்னன்னு கேட்டா, இங்கே வந்து மக்கள் மன்றத்தில் ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும். அந்த மக்கள் மன்றத்தின் புரட்சி மூலமாக மக்களுக்கு தேவையான ஒரு கட்டமைப்பு நிறுவனங்களை உருவாக்க வேண்டும். இதுதான் மார்க்சிய விதி. விஜய் மக்கள் மன்றத்தில் ஒரு புரட்சி ஏற்பட்டு கொண்டு வந்திருக்காரா? அவர் ஜாதி ரீதியாக வேட்பாளர் போடவில்லை. விஜய் மகேந்திரன் சொல்றாங்களே, சில பேர் தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்களே. முசலம்பட்டியில யார் வேட்பாளர்? மயிலாப்பூரில் யார் வேட்பாளர் கேட்கிறேன். மதுரை மேற்கு தொகுதியில் யார் வேட்பாளர்? ஸ்ரீரங்கத்தில் யார் வேட்பாளர்? ராமநாதபுரத்தில் யார் வேட்பாளர்? திருவாரூரில் யார் வேட்பாளர்? மதுரை மத்திய தொகுதியில் இஸ்லாமியர் இருக்காரு. ஏற்கனவே அது இஸ்லாம் 2 பேர் வெற்றி பெற்ற தொகுதி தான். கௌஸ் பாட்சா திமுக. அது மாதிரி இவர் ஹக்கீம் தமிழ் மாநில காங்கிரஸ். எங்க ஜாதி ரீதியான ஜாதி இடத்துல ஜாதி தான் போட்டிருக்காரு, மெஜாரிட்டி ஜாதி இடத்துல. அது மாதிரி மதம் எங்க அதிகமா இருக்கோ அந்த இடத்துல மதத்தை ஐயர் இருந்தா ஐயரை போட்டிருக்காரு, இஸ்லாமிய போட்டிருக்காரு. இவர் ஏன் திருச்சி கிழக்குல நின்றாரு, பெரம்பூர்ல நின்றாரு? கிறிஸ்டியானிட்டி அதிகமா இருக்கிறத பார்த்தா நின்றாரு. இன்னும் சொல்ல பிள்ளைமார் சமூகம் அதிகமா இருக்கிற இடத்த பார்த்தா நின்றாரு. அந்த வாதம் எடுபடல. அது மாதிரி வாக்குக்கு பணம் கொடுக்கல, செங்கோட்டையன் பணம் கொடுக்கலையா? சேலத்துல பக்கத்துல தோக்கப்பட்ட எம்எல்ஏ பேசியிருக்காரு, தாவேகா வேட்பாளராக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பேசுறாரு, நான் தோத்து போயிட்டேன். ஓமலூர்ல பேசியிருக்காரு, பக்கத்து தொகுதி வெற்றி பெற்றிருக்காரு தாவேகா, காரணம் அவர் பணம் கொடுத்தார் வாக்குக்குன்னு சொல்லி. தாவேகால தோல்வியடைஞ்ச வேட்பாளர் பணம் கொடுக்கப்பட்டது வாக்காளர்னு சொல்லியிருக்காரு.
அதனால நீங்க ஒரு பொய்யான காரணங்களை சொல்லி ஒரு பொய் கட்டமைப்பு விஜய் ஒரு பெரிய ஆள் மாதிரி ஆக்குறதுக்காக போறீங்க. மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக 4 பேர் களவாணி போய் அடிமாட்டு போய் போலாம். அதிமுக எப்பயுமே திமுகவுக்கு வேறு கொள்கை ரீதியான கட்டமைப்பான இயக்கம். ஆனா அதிமுகவை பொறுத்தளவில் அது பொதுமக்களால் என்றைக்கும் ஒரு ஆராதனை செய்யக்கூடிய இயக்கம் தான் அதிமுக. பிஜேபியோட கூட்டணியில் இருக்கு. பிஜேபி கூட்டணியில் இல்லைன்னா ஏன் திராவிட இயக்கங்கள் ஒன்று சேரக்கூடாது? திராவிட இயக்கம் ஒன்று சேர ஏன் பயப்படுறீங்க? தீண்டத்தகாத இயக்கம் அதிமுக. பாஜக எதிர்ப்பில் வலுவா இருக்கும் திராவிட இயக்கம். திமுகவோட பாஜகவை, திமுகவோட காங்கிரஸ் உடைய எமர்ஜென்சி இயக்கம் இந்தியாவில் யார் இருக்கா? 2 முறை ஆட்சியே பறிகொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்திற்காக. அதனால அதிமுகவை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒரு தாராள மனப்பான்மையோடு, பரந்த மனப்பான்மையோடு அவர் இந்த இயக்கத்தை வழி நடத்தினா அதிமுகவை அசைக்கிறதுக்கு விஜய் இல்லை 100 விஜய் வந்தாலும் முடியாது. இன்னும் எம்ஜிஆர் போட்ட ஒரு அப்படியே வலுவா இருக்கு. அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் வாதத்துக்கு பத்திரிகையாளர் கேட்டதுன்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் போய் கவர்னர் ஆட்சி வந்துருக்காக போய் நாங்க விஜய் ஆதரிக்கணும் ஓடுறீங்களே, இந்த நாட்டின் சாபக்கேடு விஜய். பிஜேபி பெற்ற குழந்தை, கை குழந்தை, கள்ள குழந்தை. தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய நேரடி ஆட்சியாக இல்லாமல் மறைமுக ஆட்சியாக இன்றைக்கு விஜய் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஜய் ஆட்சியை தூக்கி எறிவதற்காக ஒரு புள்ளியில் அதிமுக திமுக இணைகிறோம் சொன்னா நீங்க போய் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்றீங்க. பிஜேபி இல்லாத அதிமுக ஏன் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு கம்யூனிஸ்டுகளும் அதிமுகவுடன் பிஜேபி இல்லாத அதிமுக கூட்டணி வைக்கலையா? விடுதலை சிறுத்தைகள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலையா பிஜேபி இல்லாத அதிமுகவோட? அதனால அவங்க எல்லாமே ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இருதுருவ அரசியல் இல்லாத ஒரு 3வது துருவமாக, ஒரு முதல் துருவமாக ஆக்கலாம் நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டில் நிச்சயம் சொல்றேன், விஜய் மின்முனி பூச்சி காணாம போயிடுவார். இந்த அடிமாட்டு பேருக்கு 10 பேர் போலாம். வாரம் சனிக்கிழமை அடிமாட்டு கேஸ் கேரளா கொண்டு போற மாதிரி கேரளாவுக்கு சனிக்கிழமை ஏற்றிட்டு போவாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அங்கே மட்டன் வேணும், மாட்டுக்கறி விருந்துக்காக. பனை ஊரில் விருந்திற்காக மாட்டுக்கறி விருந்துக்கு போற மாதிரி பலிகடாக்களாக சில பேர் அழைத்து செல்லப்படுகிறாரே தவிர இந்த சலசலப்பெல்லாம் அதிமுக கோட்டையும் அசைக்காது, திமுக கோட்டை அசைக்க முடியாது. மீண்டும் வெகு விரைவில் தமிழகத்தில் அதிமுக இருதுருவ அரசியல் தான் நிற்கும். இங்க பிஜேபியின் சதிராட்டம் நடக்குது. அதற்கு துணை போனவர்களாம் வெக்கி தலைகுனிய வேண்டிய காலம் வெகு விரைவில் வரும். நன்றி சார். நன்றி.